ஹாய் சுந்தரீஸ், வெல்கம் டு தையல் உலகம். ஒரே பேட்டர்னை எப்போவும் எனக்கு தைக்கிறது பிடிக்காது. ஒவ்வொன்றும் வித்தியாசமாக தைக்கணும். நியூ பேட்டர்ன், இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தைக்கணும்னு யோசிப்பேன். அந்த மாதிரி இன்றைக்கி தைக்கிறது தான் ஷராரா பேண்ட் வித்து குர்த்தி. அதில் கொஞ்சம் எப்பவும் பண்ணுற மாதிரி எம்ப்ராய்டரியும் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த ஷராரா பேண்ட் தைக்க தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். 3 மீட்டர்ஸுமே பேண்ட்டுக்கு மட்டுமே கரெக்டாக போச்சு. மெட்டீரியல்லே இருந்த பார்டரை டாப்புக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுருந்தேன். பார்டர் வந்து கொஞ்சம் பெருசு. ஸோ குர்த்திக்கு அந்தளவுக்கு தேவையில்லை. கொஞ்சம் அதில் கட் பண்ணிவிட்டு மீதி அப்படியே யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். டாப் வந்து வீனக் போட்டு எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு அவ்வளோவா தெரியாது. இருந்தாலும் கொஞ்சம் தெரிஞ்ச அளவுக்கு வச்சு அதில் கொஞ்சம் சின்னதாக நெக்கில் மட்டும் சின்ன டீட்டெயிலிங் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். இது வந்து டாப்போட மெட்டீரியல் வந்து ஆர்கன்ஸா. இது ஆல்ரெடி என் கையில் இருந்த வேறு எப்போ கூட வாங்கின மெட்டீரியல் அது இருந்தது தான் நான் அப்படியே எடுத்து இதுக்கும் மேட்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போ எம்ப்ராய்டரி ஒரு சின்ன மோட்டிவ், ரொம்ப எல்லாம் பெருசாக இல்லை, சின்னதாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எம்ப்ராய்டரி பண்ணுறது வந்து சில்க் த்ரெட்டில் தான் பண்ணுவேன். சரி த்ரெட்டில் பண்ணலாம், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, சீக்கிரம் கட்டாகி போயிடுது. ஸோ சில்க் த்ரெட் தான் கொஞ்சம் ஈஸியாக கட் ஆகாமல் கொஞ்சம் நல்லா வருது. இது என்னோடய மிஷின் வந்து கொஞ்சம் செகண்ட் ஹேண்டில் வாங்கினனால அந்தளவுக்கு அது ஒர்த்தாக இல்லை. இதில் கொஞ்சம் கற்றுக்கிட்டு கொஞ்சம் நல்லதாக ஒன்று வாங்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இந்த எம்ப்ராய்டரிங்கை பற்றி இனியும் கற்றுக்கணுன்னு ஆசை இருக்குது. ஆனால் எங்கேயும் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு ஆனனால மேனுவல் இல்லை, எங்கேயும் யாரும் அவ்வளோவா சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே பக்கத்தில் ஓரளவு விசாரித்தேன், ஆனால் இங்கேயும் இல்லை. ஆனால் எங்கேயாவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக போய் கற்றுக்கணுன்னு இருக்குது. எம்ப்ராய்டரி இன்ட்ரெஸ்ட் ஆரம்பித்தது யூடியூப்லேயே வீடியோ பார்த்து தான். அந்த வீடியோவில் பார்க்கும்போது நல்லா அழகாக சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் அந்த ஒரு மோட்டிவ் கிடைக்கிது, அது சீக்கிரம் போட்டு முடிக்க முடியுது. அதை பார்க்க தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸ்டிச்சிங்கும் நான் யூடியூப் பார்த்து தான் அப்படியே பண்ணுவேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இப்போ கொஞ்சம் நல்லாவே ஸ்டிச் பண்ணி ஓரளவு எல்லாமே ஓரளவு கொஞ்சம் தெரியும். நியூ ஏதாவது பேட்டர்ன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தெரியல அப்படின்னா யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பார்த்துக்க வேண்டியதான். அதில் தான் இல்லாத எந்த விஷயமும் இல்லையே, எல்லாமே கிடைக்குதே. இந்த ஜார்ஜெட், ஆர்கன்ஸா இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் கட்டிங் ஸ்டிச்சிங்லாம் பண்ணும்போது பின் போட்டு பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் அசையாமல் இருக்கும். இல்லாட்டினா நீங்கள் மேலே கட் பண்ணும்போது ஒரு அளவாக இருக்கும், அப்புறம் உள்ளாடி இருக்கிற பீஸ் வந்து வேறு அளவாக இருக்கும். ஸோ எப்போவுமே பின் போட்டு பழகுங்க. நானும் அப்படி தான், முன்னாடியெல்லாம் அப்படி பண்ண மாட்டேன். அது ஒவ்வொரு அளவில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வரும். இந்த செட்டுக்கு ஷாலும் செட் பண்ணணுன்னு நினச்சேன். பட் வந்து ஷால் மெட்டீரியல் கிடைச்சா கொஞ்சம் ரேட்டாக இருக்குது. ஒரு மீட்டருக்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக வருது. ஸோ அதனால் கிடைக்கும்போது ஸ்டிச் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து டாப்பும் பேண்ட்டும் மட்டும் செட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.